Here some பார்த்துட்ருக்கோம். A rectangular paper of width 14 cm is rolled along its width and a cylinder of radius 20 cm is formed. Find the volume of the cylinder அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 14 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தாளம். ஓகேவா, இப்படி இருக்கும். ஓகேவா, இதோட அகல பக்கங்களை இணைச்சிட்டு 20 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளைக்கு கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr²h. ஓகேவா, இதில் ஆரம் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, ஹெச் கொடுக்காம இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பாருங்களேன், இது 14 சென்டிமீட்டர் அளவில் இந்த அகலத்தில் பேப்பர் இருக்குன்னா இப்படி இதை அப்படியே ரோல் பண்ணி பாருங்கள். ரோல் பண்ணும்போது அதுதான் ஹைட்டாக வரும். அப்போ 14 சென்டிமீட்டர்ன்றது ஹைட்டு. இப்போ ஆரமும் தெரியும், ஹெச்சும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணலாம். 22/7 ஆரம் எவ்வளோ 20 × 20, ஹெச் எவ்வளோ 14. ஓகேவா, இது 7 டைமில் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம், இது 2 டைம். இப்போது இது 22 2s 44, 44 × ஒரு 4. ஓகேவா, மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4 7 16, ரிமைண்டர் 1, 4 4 61 17. இங்கே வந்து 176ன்னு வருது. ஆல்ரெடி இங்கே 2 0 இருக்குது. ஓகேவா, இது வால்யூம்ன்றதுனால சென்டிமீட்டர் க்யூப் வரும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17,600. ஓகே, சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன் இஸ் ட்ரிப்பிள்ட் அண்ட் த ஹைட் இஸ் டபுள் தென் த வால்யூம் இஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் வந்துட்டு மும்மடங்காகவும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோனுக்கு என்ன வந்து கன அளவு ஃபார்ம்னா பார்த்திங்கன்னா 1/3 πr²h. ஓகேவா, இப்போ இங்கே என்ன மாற்றோம்னா இங்கே பாருங்கள், ரேடியஸ் வந்து ட்ரிப்பிள் ஆகிடுச்சான். இப்போ ஆர் வந்து உங்களுக்கு என்னவா மாறிடுச்சான், 3r மாறிடுச்சான். ஹைட்டு டபுள்டு, அப்போ 2h மாறிடுச்சான். இப்போ என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 1/3 π. இப்போ ஆர் இருக்கிற இடத்துல என்ன போடணும், 3r போடணும். 3r². ஹெச் இருக்கிற இடத்துல என்ன போடணும், 2h போடணும். இப்போ இதை கண்டுபிடிங்க. 1/3 இது வந்து π, 3² பண்ணிங்கன்னா 9r², இது 2h அப்படியே இருக்கும். இதை நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 18 வருமா, 9 2s 18. மீதி பழசு அப்படியே எழுதி பார்க்கலாம். இது 1/3 πr²h. இப்போ இதுக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குது, 18. இதோட 18 மடங்காக இது இருக்காது தான் ஆன்சர். 18 மடங்கு மேட் 18 டைம்ஸ். ஓகேவா, இதுக்கும் 18 மடங்கு வருது. ஓகேவா, சீரியம் பார்த்துட்ருக்கோம். an aluminium sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. find the height of the cylinderன்னு சொல்லியிருக்காங்க. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது எனில் உருளையோட உயரம் காண்பன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெல்டட்னு வந்தாலே ரெண்டோட கனவு வந்து ஒரே மாதிரி இருக்கும், அதோட வால்யூம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பியர், அதை என்னவா மாற்றுறாங்க, சிலிண்டரு. ஓகேவா, அப்புறம் உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஓகே, வால்யூம் இப்போ எழுதலாமா. ஸ்பியரோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 4/3 πr³. ஓகேவா, சிலிண்டருக்கு நம்மளுக்கு தெரியும் πr²h. ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பியரோடது. அப்போ 4/3 π12³ வரும். இங்கே இதோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க, அதாவது சிலிண்டரோட ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. அது 8² வரும். நம்ம h தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த பையன் கேன்சல் ஆகிடும். நம்ம h தான் கண்டுபிடிக்கணும். 4 × இது 12³ 12 × 12 × 12 3. இந்த 8² கீழே வந்துடும். அப்போ 8 × 8. இது சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது 4 டைமில் கேன்சல் பண்ணுங்கள். இது 3 டைமு, இது 2 டைம், திரும்ப இது 3 டைமு, இது 2 டைம். ஓகேவா, இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த 4 கேன்சல் ஆகிடும். மீதி 3 12 இருக்குது. மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s 6, 3 1 3, அப்போ 36. ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 36 சென்டிமீட்டர். ஓகேவா, ஹெச் வந்து எவ்வளோ, 36 சென்டிமீட்டர். சம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் எ ஸ்பியர் ஹூ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 154 m². ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்பன்னு சொல்லியிருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்பு. ஓகேவா, சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா 4 πr². ஓகேவா, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 154ன்னு. இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா டயாமீட்டர். ஓகேவா, டி கேட்குறாங்க. ஓகே, ஸோ முதல்ல எந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சிருவோம். நம்மளுக்கு தெரியும் டயாமீட்டர் வந்து 2r. ஓகேவா, ஸோ 4 × 5ோட வேல்யூ 22/7 × r² which is equal to 154. ஓகே, நம்மளுக்கு r தான் வேணும். ஸோ 154, இந்த 7 இந்த சைட் போயிடும், by 4 × 22. இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 டைமு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 14 டைம்ஸ், திரும்ப இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ். இதை எப்படி எழுதலான்னா இங்கே பாருங்கள்,
இது ஆர் இன்ட்டு ஆர் எழுதிக்கிறேன். இதை பாருங்கள், மேலே ஒரு 7 இருக்கா, இங்கே கீழே ஒரு 2 இருக்குது, இன்னும் 7/2 இப்படி எழுதிக்கலாமா என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு. 4 நான் 2 × 2 பிரித்து எழுதியிருக்கேன், மேலே 2 7 இருக்குது, இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஆரோட வேல்யூ என்ன, 7/2 கரெக்டாக. ஸோ நான் இப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டேன். டின்னா என்ன, விட்டம், அதாவது ஆரத்தோட 2 மடங்கு, டி = 2r. அப்போது ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆரோட வேல்யூ என்ன, 7/2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த 2 × 2 கேன்சல் ஆயிரும். அப்போ டி எவ்வளோ, 7. ஓகே, விட்டம் எவ்வளோனா 7 மீட்டர். ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர் இஃப் ஈச் ஹேஸ் சேம் டயாமீட்டர் அண்ட் சேம் ஹைட். ஒரே விட்டமும் உயரமும் உடைய உருளை, கூம்பு, கோடம் ஆகியவற்றின் கன அளவு கேட்குறாங்க. ஓகேவா. இதில் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா, சேம் டயாமீட்டர் சேம் ஹைட். அப்போ டயாமீட்டர் நம்ம எப்படி போடுவோம், டின்னு போடுவோம். அது ஹெச்சுக்கு ஈக்குவலாம். நம்மளுக்கு தெரியும் டயாமீட்டரை வந்து 2r எழுதலாம். கரெக்டாக. இப்போ இது இந்த ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ கேட்குறாங்க, வேல்யூம். ஓகேவா, வேல்யூத்தோட ரேஷியோ. அப்படியே அவங்க கொடுத்த ஆர்டரில் எழுதிக்கலாம். முதல்ல சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, சிலிண்டர் எழுதிப்போம். அப்புறம் கோனு, அப்புறம் தான் ஸ்பியர். என்ன கேட்குறாங்க, வால்யூம், அதாவது கன அளவு. கன அளவு இதுக்கு பார்த்தீங்கன்னா πr²h, இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/3 πr²h, இதுக்கு பார்த்தீங்கன்னா 4/3 πr³. ஓகேவா. இதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா. இந்த பை கேன்சல் பண்ணிடலாம், r² கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும், ஹெச், இங்கே வந்து 1/3h, இங்கே வந்து 4/3, ஒரு 6 கரெக்டாக. ஸோ இங்கே எல்லாம் மாற்றி இருக்குது. பட் நம்மளுக்கு ஹெச்சுக்கும் ஆருக்கு ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது 2r, இது 1/3 2r, 4/3 rன்னு இருக்கா. இப்போ எல்லாத்துலேயும் யார் கேன்சல் பண்ணிடலாமா, ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக. அப்போ என்ன இருக்கும், இங்கே 1/3, ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே 2/3ன்னு இருக்கும். இப்போது இதை 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது 3, இங்கே 3, இந்த 3 கேன்சல் ஆகிடும், இங்கே இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா 2ன்னு வரும். அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:1:2. ஓகேவா. 3:1:2 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே. சீரியஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். த ரேஷியோ பிட்வீன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 ஸ்பியர் இஸ் 9:16. தென் வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த வால்யூம் ஆஃப் 2 ஸ்பியர். இரு கோளங்களோட வலைப்பரப்பளோட விகிதம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட கன அளவோட விகிதம் கேட்குறாங்க. ஸோ முதல்ல வந்து கொடுத்துருக்குதுன்னா, வலைப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 4πr². ஓகேவா. ஜென்ரல் இந்த தான் ஃபார்முலா. ஓகே, அதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போது 2 இருக்கனால நான் ஒன்றுக்கு R1 நேம் பண்ணியிருக்கேன், செகண்டுக்கு வந்து R2 நேம் பண்ணியிருக்கேன். அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 9/16. அப்போது ஓகேவா, இதோடது 9, இதோடது 16. ஓகேவா. அவங்கள இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வேல்யூம் கேட்குறாங்க. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4π கேன்சல் ஆகிடும். அப்போது இது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், R1² / R2², இது வந்து 3², இது 4²ன்னு எழுதிடலாமா. அப்போ இதில் வந்து R1/R2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/4. ஓகேவா. இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா, ரேஷியோ பிட்வீன் த வால்யூத்துக்கு இருக்கிற ரேஷியோ கேட்குறாங்க. வால்யூம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3 π, ஃபஸ்ட்டுக்கு R1³, செகண்டுக்கு 4/3 π R2³. ஓகேவா. இதுலேயும் 4/3 π கேன்சல் ஆயிடும், இதுலேயும் கேன்சல் ஆகிடும். இப்போ R1 நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ 3³, R2 வந்து 4, அப்போ 4³. 3³ வேல்யூ என்ன, 27, 4³ வேல்யூ என்ன, 64. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27:64. ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். வால்யூம் ஆஃப் ஏ ஹாலோ ஸ்பியர் இஸ் 1135² மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பிரிண்டிங் மிஸ்டேக்குங்க, அது 2ன்னு வரும். ஓகேவா. த அவுட்டர் ஸ்பேஸ் இஸ் 8 cm, ஃபைண்ட் த இன்னர் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவு கொடுத்துருக்காங்க, வெளியாரம் கொடுத்துருக்காங்க, உங்களை உள்ளாரம் கேட்குறாங்க. உள்ளீடற்ற உருளையோட கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெறும் கோலத்துக்கு பார்த்தீங்கன்னா 4/3 π R³ வரும். இங்கே உள்ளீடற்றன்னு வரதுனால 4/3 π R³ மைனஸ் R³. இதோட உள்ளீடற்ற கோலைனா இந்த ஃபார்முலா வரும், உள்ளீடற்ற கோலம் தான். ஓகேவா. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 11352/7. ஓகேவா. இதில் அவுட்டர் ரேடியஸ்னால் கேபிட்டல். ஓகேவா. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 8ன்னு. உங்களை இன்னர் ரேடியஸ் ஸ்மாலாக கேட்குறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 4/3 பையோட வேல்யூ 3, நம்மளுக்கு 22/7. இதோட கொடுத்துருக்காங்க கேபிட்டல் R³ வேல்யூ என்ன, 8³ மைனஸ் இந்த ஸ்மால் R³ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 11352/7. ஓகேவா. எனக்கு ஸ்மால் ஆர் தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுட்டு மீதி ஆன்சர் கொண்டு போயிடலாம்.
11352 டிவைட் பை 7. இது போச்சுன்னா மேலே 3 ஆகிடும், இந்த 7 மேலே போயிடும், இந்த 4ம் கீழே வந்துடும், இந்த 22ம் கீழே வந்துடும், இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிரும். இது 11 டேபிள் பண்ணிங்கன்னா இது 2 டைம், இதை பண்ணிங்கன்னா 1 டைமு, இதில் இல்லை 0 3 டைமு 2ன்னு வரும். திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 1 6ன்னு வரும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு 2 டைமு அப்புறம் 2 டைம் போச்சுன்னா 36 9 டைம் மீதி. ஓகேவா? இப்போ 8 கியூபோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 512 பை மைனஸ் ஆர் கியூபு. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 9s are 27 மீதி 2 2 3s are 6 8 1 3s are 3 387. இப்போ இது இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 512 மைனஸ் 387 வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் கியூப். சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. 512ல் 387 போச்சுன்னா 12ல் 7 போச்சுன்னா 5, ரிமைண்டர் 1 11, இங்கே 0 தான் இருக்கும். அப்போ 2 இங்கே 4 ஆகிடும், 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போ ஓகேவா? 125 ஈக்குவல் டு ஆர் கியூப்னு கிடச்சிருச்சு. இதை எப்படி எழுதலாம்? ஆர் கியூப் ஈக்குவல் டு 5 கியூப்னு எழுதலாமா? அப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஓகே, அதான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு நேர்வட்ட கூம்பில் எத்தனை இடைக்கண்டங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இடைக்கண்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு நேர்வட்ட கூம்புன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்போ இது வரைக்கும் இப்படி கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா, இந்த ஷேப் தான் இடைக்கண்டம். ஓகேவா? இது என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை இந்த மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் இங்கே கட் பண்ணிங்கன்னா இங்கே கிடைக்கும், ஒருவேளை நீங்கள் இங்கே கட் பண்ணிங்கன்னா இப்படி, இங்கே கட் பண்ணிங்கன்னா எப்படி, இது மாதிரி கவுண்ட் பண்ணவே முடியாது இல்லையா, போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ வேணால் நம்மளால் பண்ண முடியும். அது எல்லாமே இடைக்கண்டம் தான். அப்போ எண்ணில் அடங்கா இடைக்கண்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃபைனைட்லி, எண்ணில் அடங்கா. ஓகே, ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த புறப்பரப்பு இதுதான் பாருங்கள் ஹெமிஸ்பியர். இது மொத்த புறப்பரப்புனா இந்த பாதி இதையும் சேர்த்துக்கணும். அப்போ 3πr² வரும். வலைப்பரப்புனா இந்த பாதி மட்டும் எடுத்துருவாங்க, 2πr² வரும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதன் வலைப்பரப்பின் மொத்த புறப்பரப்பு வந்து வலைப்பரப்பின் எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. இது எப்படின்னா இங்கே பாருங்களேன், இப்போ இப்படி 3xன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸு வந்து 3xல் எத்தனை மடங்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த எக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் போடுவோம். கரெக்டாக 3xல் எக்ஸ் எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, எக்ஸ் தான் எத்தனை மடங்குன்னு கேட்டாங்கன்னா அந்த எக்ஸை வச்சுட்டு மீதிலாம் போடுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு அலைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்றது தான் இங்கே வந்து 3x. ஓகேவா? அதில் வலைப்பரப்பின் எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்கன்னா அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல தான் இங்கே 2πr². அப்போ நம்ம அந்த எக்ஸை வந்து இப்படி எழுதணும் இல்லையா, அதுக்கு இதை எப்படி எழுதலாம்னா, நான் இப்படி எழுதலாமா, இந்த டேர்மை கொண்டு வந்தால் தான் நம்ம அதோட எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியும். அப்போ இதை வந்து இது வர மாதிரி எழுதணும்னா நான் ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ இப்படி வந்துடுமா? இப்போ அந்த எக்ஸு தான் இப்போ இந்த வலைப்பரப்பு தான் அவங்க எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வலைப்பரப்பு கொண்டு வந்துடணும். அப்போ அந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் தான் அதோட மடங்குன்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 3/2. ஸோ 3/2 தான் அதோட மடங்கு. புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? 3xல் எக்ஸ் எத்தனை மடங்குனா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் போடுவோம். இங்கே வலைப்பரப்பு எத்தனை மடங்குன்னு கேட்குறாங்க. அந்த வலைப்பரப்பு தான் இங்கே கொண்டு வரணும். அதுக்காக ஒரு 2வை நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். இப்போ 2πr² வந்துருச்சு. அப்போ அதுக்கு இதோட எத்தனை மடங்குனா இதில் முன்னாடி இருக்கிற நம்பர் போடுறோம். அப்போ 3/2 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? பார்த்துட்ருக்கோம். த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹெமிஸ்பியர் இஸ் ஹவு மச் டைம்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். ஒரு அரைகோளத்தின் வலைப்பரப்பு அதன் ஆரத்தின் வர்க்கத்திற்கு எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. அரைகோளத்தின் வலைப்பரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr². ஓகேவா? இதில் ஆரத்தின் வர்க்கம்னா இது என்னது? இதுதான். ஓகேவா? அது எத்தனை மடங்குன்னா முன்னாடி இருக்கிறது தான் மடங்குன்னு சொல்லுவோம். அப்போ 2π தான் இந்த சம்மோட ஆன்சர். இது ஒரு டைரக்ட் சம். ஓகேவா? இதே இது கரெக்டாக பார்க்கணும். வர்க்கத்துக்கு கேட்டதுனால தான் அதை r² முன்னாடி இருக்கிறது பார்க்குறோம். ஓகேவா? சீர்சம் பார்த்துட்ருக்கோம். ஹவு மெனி கிரேட் சர்க்கிள் கேன் ஏ ஸ்பியர் ஹேவ். ஒரு கோலத்தின் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கோலம், ஒரு ஸ்பியரை வந்து அஷ்யூம் பண்ணிக்கோங்க, 3D ஷேப்பாக அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் எத்தனை கிரேட் சர்க்கிள், அதாவது மீப்பெரும் வட்டங்கள். கிரேட் சர்க்கிள்னால் என்னென்னா அதோட சென்டர் வழியாக பாஸ் ஆகிற ஒரு சர்க்கிள். அது மாதிரி எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரியே ஒரு சர்க்கிள். ஓகேவா? இதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகலாம் இல்லையா. இந்த சென்டர் வழியாக பாஸ் ஆகிற சர்க்கிள் நம்மளால் நிறைய பண்ண முடியும். நிறைய இருக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்லி மெனி. ஓகேவா? எண்ணில் அடங்கா மீப்பெரு வட்டங்கள் இருக்கும். ஓகேவா? சம் பார்த்துருக்கோம். if the circumference of the base of a conical wooden piece is 484 cm, then find its volume when its height is 105 cm. 486 cm அடிச்சுற்றுல உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 cm. கூம்பின் கன அளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு கூம்பு இப்படி இருக்குமா,
இதில் ஹைட் கொடுத்துட்டாங்க ஹெச். ஓகேவா? ஓகே. அப்புறம் அடிச்சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அடிப்பகுதி நம்மளுக்கு தெரியும், ஒரு சர்க்கிள் தான். அதோட சுற்றளவு நம்மளுக்கு தெரியும். சுற்றளவு ஃபார்முலா சர்க்கிளுக்கு 2πr அது கொடுத்துட்டாங்க 484. ஹெச்சும் கொடுத்துட்டாங்க 105. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா கன அளவு, கூம்போட கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 πr²h. இப்போ நம்மளுக்கு ஆர் வேணுமா? இப்போ இந்த ரிலேஷன்லேருந்து ஆர் கண்டுபிடிச்சிக்கலாமா? 2 × 22/7 × r = 484. எனக்கு ஆர் தான் வேணும். அப்போ 484 × 7 / 2 × 22. 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 டைம், இது 44 டைம். ஓகேவா? திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 22 டைம். திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டைம். அப்போ 77 வரும். இப்போ எனக்கு ஆரும் கிடச்சிருச்சு, ஹெச்சும் தெரியும். அவங்க கேட்குறது என்ன? 1/3 பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 77 × 77, ஹெச்சும் கொடுத்துருக்காங்க 105. இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டைமு. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 35. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? 652 190. ஓகேவா? அதாவது 6,52,190. ஓகேவா? மல்டிப்ளை இங்கே இடம் இல்லை, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஓகேவா? சீரிசம் பார்த்துட்ருக்கோம். த வேல்யூம் ஆஃப் ஏ சாலிட் சர்க்குலர் கோன் இஸ் 4928 cubic meter square. இட்ஸ் ஹைட் இஸ் 24 centimeter. ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துருக்காங்க. கூம்போட கன அளவு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 1/3 πr²h. ஓகே, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ரேடியஸ். ஓகேவா? இப்போ இந்த ரிலேஷனில் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 22/7 பையோட வேல்யூ, r² தான் கேட்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்குவோம். ஹெச் கொடுத்துட்டாங்க 24. ஓகேவா? இப்போ 4928 நம்ம r² தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மீதி எல்லாத்தையும் ஒரே செட் கொண்டு போயிடலாம். 4928 × 3 × 7. கீழே வந்து இந்த 22ம் 24ம் வந்துடும். ஓகேவா? இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 8 டைம். இது 8 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 6 8 48, 12 1 டைமு, திரும்ப 48னா 6 டைம்ஸ். இப்போ 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 2 டைமு. இது பண்ணிங்கன்னா 5 டைமு, திரும்ப 56, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 28ன்னு வருது. இப்போ r² பார்த்தீங்கன்னா 8 7s 56, 2 7s 14, 14ம் 14, ஒரு 5 196. ஓகேவா? 196. அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14. ஓகேவா? இது 14² தானே, 14 பாருங்கள், 14 × 14 தான் உங்களுக்கு 196 வரும். ஓகேவா? அப்புறம் ஆரோட வேல்யூ 14. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். தேர் ஆர் 2 கோன்ஸ் வித் ஈக்குவல் வேல்யூஸ் அண்ட் வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் அண்ட் ஹைட்னு கேட்டிருக்காங்க. இரு கூம்புகளோட கன அளவு சமமாக. ஓகேவா? அப்போ அவற்றின் ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் விகிதம் கேட்டிருக்காங்க. இது போடவே தேவையில்லை. வேல்யூம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா கண்டிப்பாக ரேடியஸ் ஆகிட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம 1/3 πr1² h1 எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இது 1/3 πr2² h2ன்னு எடுத்துக்குவோம். அப்போது இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 தான் வரும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் ஆஃப் ரேடியஸ் 7 cm இஸ் 704 cm². தென் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன்னு கேட்டிருக்காங்க. 7 cm ஆரம் உள்ள கூம்பின் மொத்த பரப்பளவு. ஓகேவா? 704ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் சாய் உயரம் கேட்குறாங்க. ஸோ மொத்த பரப்பளவு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா πr × l+r. இதுதான் வந்து மொத்த பரப்பளவு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆரும் கொடுத்துட்டாங்க. r = 7 அதுவும் கொடுத்துருக்காங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா எல் தான் கேட்குறாங்க. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இது 22/7, ஆரோட வேல்யூ 7, எல் தான் தெரியாது, ஆர் திரும்பவும் 7, which is equal to 704. ஓகே, இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிடும். l+7 வந்து பார்த்தீங்கன்னா 704 / 22. 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைமு, இது பண்ணிங்கன்னா 64 டைமு, திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா 32 டைமு. இன்னைக்கு எல், ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 32 - 7, which is equal to L is equal to 25 cm. ஓகேவா? எல்லோட வேல்யூ 25 cm. ஓகே, சீர்சம் பார்த்துட்ருக்கோம். த வேல்யூம் ஆஃப் ஏ சாலிட் ரைஸ் சர்க்குலர் கோன் இஸ்
11,088 centimeter cube. If its height is 24 centimeter, find the radius of the cone சொல்லியிருக்காங்க. நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும், 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச் இஸ் ஈக்குவல் 24. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஆர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கிவன்லாம் போட்டுக்கலாம். 1/3 நம்மளுக்கு பையோட வேல்யூ தெரியும், 22/7. ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஹெச்சோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்னது? 24. ஓகே, இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 8 டைம்ஸ்னு வரும். எனக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். மீதியில் ஒரு செட் கொண்டு போயிடுங்க. இந்த 7 இங்கே மேலே வந்துடும். இந்த 22/8மே கீழே வந்துடும். ஓகேவா? இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸு, இதை பண்ணிங்கன்னா 5 டைம்ஸு, 5 டைம்ஸு, 4 டைம்ஸு, 4 டைம்ஸுன்னு வரும். இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைமு, இதை பண்ணிங்கன்னா 5 டைமு, நடுவில் 0 வரும், 4 வரும். ஓகேவா? திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 2, 5, 2. ஓகே, திரும்ப 4 டேபிளில் இதை கேன்சல் பண்ணுங்கள். 6 4s 24, 12 வந்து 3 டைம்ஸ். ஓகே, 6 ஸ்கொயர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 63ன்னு இருக்கா? அதை நான் எப்படி எழுதலாம்னா 9 × 7 எழுதலாமா? 9 × 7 × 7. இது எப்படி எழுதலாம்? 3 × 3 × எழுதலாமா? ஓகே, அப்போ ஆர் வேணும்னா இங்கே பாருங்கள், இது 3 ஸ்கொயர் × 7 ஸ்கொயர். அப்போ நீங்கள் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 3 × 7 மட்டும் வரும். இப்போ 3 7ஓட வேல்யூ என்ன? 3 × 7 21. அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? டிவிசிஎஸ்எம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் whose height is 35 சென்டிமீட்டர் அண்ட் whose பேஸ் ஏரியா இஸ் 70 மீட்டர் ஸ்கொயர். உருளையோட இங்கே பாருங்கள், உருளை இருக்கா? இதோட உயரம் கொடுத்துட்டாங்க, ஹெச் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 35 சென்டிமீட்டர். ஓகே, அப்புறம் அடிப்பரப்பு கொடுத்துட்டாங்க. அடிப்பரப்புனா நம்மளுக்கு தெரியும், அடிப்பரப்புன்றது இங்கே சர்க்குலாக இருக்கும். அப்போ இது பையார் ஸ்கொயராக தான் இருக்கும். அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கன அளவு ஃபார்முலா சிலிண்டருக்கு கன அளவு கேட்குறாங்க. கன அளவு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ இது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறது தானே அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோதான். பட் ஆனால் இங்கே ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டரில் 1 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம ஒரே யூனிட்டில் மாற்றிக்கணும். நம்மளுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். ஓகேவா? அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து 1/100 மீட்டர். ஓகேவா? அப்போது உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க 70. இதோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க. ஹெச் வந்து 35 சென்டிமீட்டர். அப்போ அதை மீட்டரில் மாற்றணும்னா இங்கே பாருங்கள், 1 சென்டிமீட்டர் வந்து மீட்டர்னால 35/100ன்னு வரும். 100 மீட்டர்னு வரும். ஓகேவா? 35/100 மீட்டர்னு வரும். ஓகே, ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 5s 35, ரிமைனிங் 3, 7 3s 21, 21 ஒரு 24. ஒரு 0 இருக்கனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி கூட்டி வைக்கணும். அப்போது 24.5. இது வந்து என்னது? கன அளவுன்றதுனால மீட்டர் க்யூப். ஓகேவா? இப்போ 24.5 மீட்டர் க்யூப். இங்கே வந்து என்னென்னா அந்த சென்டிமீட்டரும் மீட்டர் ஏதாவது ஒரு யூனிட்டாக மாற்றிக்கணும். ஓகேவா? சம் பார்த்துட்ருக்கோம். த ரேடியஸ் ஆஃப் 2 ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் இன் த ரேஷியோ 3:2. த ரேஷியோ ஆஃப் த ரைட் இஸ் 5:3. த ரேஷியோ ஆஃப் த சிஎஸ்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம். 2 உருளை இருக்குது. அப்போ ஒன்று R1 ஒன்று R2ன்னு எடுத்துக்கிறேன். அதோட விகிதம் கொடுத்துருக்காங்க. R1 R2 வந்து 3/2ன்னு கொடுத்துட்டாங்க. அவற்றோட உயரம், அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது H1, ரெண்டாவது இருக்கிறது H2ன்னு எடுத்துக்கிறேன். அதோட விகிதமும் கொடுத்துட்டாங்க 5:3. இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா வலைப்பரப்புகளின் விகிதம். இது வந்து சிலிண்டர். ஓகேவா? சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வலைப்பரப்பு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πRH. ஓகேவா? இங்கே 2 இருக்கனால இது R1 H1. இதோட விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ செகண்டு 2πR2 H2. விகிதம் கேட்குறனால நடுவில் விகிதம் போட்டுக்கிறோம். இந்த 2πயும் இந்த 2πயும் கேன்சல் ஆகிடும். R1 வந்து கொடுத்துருக்காங்க 3, H1ம் கொடுத்துருக்காங்க 5, R2 கொடுத்துருக்காங்க 2, H2 கொடுத்துருக்காங்க 3. ஓகேவா? இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 5:2. ஓகேவா? இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5:2.
சிறுசம் பார்த்துட்ருக்கோம். 28 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்தில் இருந்து 180 சென்டிமீட்டர் மையம் கொண்ட ஒரு வட்டகோண பகுதியை வெட்டி எடுத்துட்டு அதில் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்குறாங்களாம். இப்படி இருக்கா, இப்போது இப்படி ஒரு வட்டகோண பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்காங்க. அதை அப்படியே மடித்து ஒரு கூம்பாக்கிட்டாங்கன்னா அதோட வலைப்பரப்பு கேட்குறாங்க. அப்போ அது கண்டிப்பாக வட்டகோண பகுதியோட பரப்புக்கு ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ நம்ம வட்டகோண பகுதியோட பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். ஓகேவா? கூம்போட வலைப்பரப்பு வந்து என்னென்னா, கூம்பின் வலைப்பரப்பு கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வட்டகோண பகுதி பரப்புக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ வட்டகோண பகுதி பரப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். θ/360 × πr². ஓகேவா? இங்கே தீட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க 150/360. பையோட வேல்யூ தெரியும் 22/7. ஆரும் கொடுத்துட்டாங்க 28 சென்டிமீட்டர்ன்ட்டு. அப்போ 28 × 28. ஓகேவா? இப்போ இது 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைமுன்னு வரும். இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 9 டைமு. திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைமு. இதை பண்ணிங்கன்னா 5 டைம்னு வருது. லாஸ்ட்டாக இப்போ என்ன இருக்குன்னா 5 × 22. அப்போ 110 வரும். 110 28 மல்டிப்ளை பண்ணுங்கள். 28 × 11 என்ன வரும்? 28. அப்போது 1080 வருது. 3080/3 வருது. ஓகேவா? இது 3 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 1 டைமு, 0 டைமு, 2 டைமா? அப்போ மீதி எவ்வளோ? 20ல் 6 டைம். ஓகே, 6 டைம். திரும்ப 20 இருக்கும். 20ல் அகெயின் 6 டைம். இப்படி போய்கிட்டே இருக்கும் 666ன்னு. அதை தான் அவங்க 1026.67 எழுதியிருக்காங்க. ஓகேவா? 6 போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட சம்மோட ஆன்சர். ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த ஃபிகர் if we rotate a semi-sphere about its diameter in one full rotation? ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுட்டும் போது உண்டாகும் திண்ம உருவம். ஓகே, ஒரு அரைவட்டத்தை எடுத்துக்கிட்டு இதை எடுத்து அதோட விட்டத்தை அச்சாக கொண்டு சுழற்றும் போது கிடைக்கும் உருவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை அப்படியே அஷ்யூம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்பியர் மட்டும்தான் வரும். ஓகேவா? அதை விட்டத்தை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஒரு ஸ்பியர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, சீரிசம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த பேஸ் ஏரியா ஆஃப் ஏ hemispherical solid is 1386 ஸ்கொயர் சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடைப்பரப்பு பார்த்திங்கன்னா 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாருங்கள், ஹெமிஸ்பியர் இப்படி தானே இருக்கும். அதனோட அடிப்பரப்பு கண்டிப்பாக ஒரு சர்க்கிளாக தான் இருக்கும். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ஏரியா ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும், πr². அதை கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்புனா ஃபார்முலா வந்து 3πr². ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஎஸ்சியை வந்து ஹெமிஸ்பியருக்கு 3πr². அப்போ 3 × πr² அவங்க கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நம்மளுக்கு போதும். 6 3s are 18, remaining 1, 3 8s are 24, 25, remaining 2, 3 3s are 9, 10 to 11, remaining 1, 3 1s are 3, 4ன்னு வரும். அப்போ 4158 மீட்டர் ஸ்கொயர் ஏரியான்றனால ஸ்கொயர் வரும். ஓகே, இப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, சீரிசம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த ரேஷியோ ஆஃப் த ரேடியா ஆஃப் 2 ஸ்பியர் இஸ் 4:7, தென் ரேஷியோ ஆஃப் த வால்யூம்னு கேட்டிருக்காங்க. இரு கோளங்களின் ஆரங்களோட விகிதம் பார்த்திங்கன்னா 4:7. அப்புறம் கனளவோட விகிதம் கேட்குறாங்க. ஸோ 2 ஸ்பியரை வேறு இல்லையா, அதோட R1/R2 வந்து கொடுத்துட்டாங்க 4/7. இப்போ வால்யூம் கனளவுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் கோளத்துக்கு வந்து கனளவு ஃபார்முலா வந்து 4/3πr1³ ரேஷியோ கேட்குறனால ரெண்டுக்கும் பார்க்குறோம். 4/3πr2³. ஓகேவா? இப்போது இதில் கண்டிப்பாக 4/3 கேன்சல் ஆகிடும். 4/3 R1 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 4³ R2 வந்து 7. அப்போ 7³. 4³ வேல்யூ 64, 7³ வேல்யூ 343. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 64:343. ஓகே,
ப்ரீவியஸ் சம் பார்த்துட்டு இருக்கேன். The volume of cylindrical water tank is 1.078 into the power 10 to the power 6 liters. If the diameter of the tank is 7 meter, find its height. ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 into 10 to the power 6 லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் காண்க. விட்டம் வந்து 7 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு கன அளவு பார்த்தீங்கன்னா to the power 10 to the power 6 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை முதல்ல மீட்டர்னு மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் க்யூப் வந்து 1000 லிட்டர். ஓகேவா? அப்போ இதை மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்? 1.078 இதை ஒரு 1000 லிட்டர் எடுத்துட்டோம்னா மீதி 1000 இருக்கும். ஓகேவா? 30 எடுத்துகிட்டு மீட்டர் க்யூப்னு போட்டுக்கிறேன். இப்போ இதுவும் மீட்டரில் இருக்குது, இப்போ இதுவும் மீட்டரில் இருக்குது. நம்ம சம் போடலாம். ஓகேவா? இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr²h. இது வந்து பாருங்கள், நான் பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதுறதுக்காக 1078 டிவைட் பை 1000 எழுதிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 1000 இருக்குது. இந்த 1000 கேன்சல் ஆயிரும். பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7. ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கிறது டி. அப்போ ஆர் வேணும்னா d/2. அப்போ 7/2ன்னு வரும். கரெக்டாக? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 2r = d. அப்போ எனக்கு r வேணும்னா d/2. ஸோ 7/2 h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். h is equal to 1078. இந்த 7 கேன்சல் ஆகிடும். இந்த 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 11. எனக்கு h தான் வேணும். ஓகேவா? அப்போ h வேணும்னா 1078. இந்த 2 மேலே போயிடும். இந்த 11ம் 7ம் கீழே வந்துடும். ஓகேவா? இந்த 11 டேபிளை கேன்சல் பண்ணுறேன் 1 டைமு. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டைம் வரும். மீதி 8 இருக்கும். அப்போ 8 டைமு. திரும்ப 7 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள் 1 டைமு. மீதி 2 இருக்குமா 28ல் 4 டைம். அப்போ h வந்து பார்த்திங்கன்னா 14 2s are 28. அப்போ அதன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 28 மீட்டர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். A cone of height 24 cm is made up of modeling clay. A child reshape it is in the form of cylinder of same radius as cone. Find the height of the cylinder. ஸோ இப்போ ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்பில் மாற்றினாங்கனாவே அது கண்டிப்பாக வேல்யூம் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எதுலேருந்து எதுக்கு மாற்றுறாங்க? கோனில் இருந்துக்கிட்டு சிலிண்டரில் அந்த குழந்தை மாற்றுது. ஓகேவா? அப்போ கோனு சிலிண்டர். ஓகே, கோனோட வேல்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியும் 1/3 πr²h. இதோட சிலிண்டருக்கு தெரியும் πr²h. இப்போ இது எது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கோனோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1/3. ஆனால் ரேடியஸ் வந்து சேம் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவலு. இந்த πr² இந்த πr² கேன்சல் ஆகிடும். இதோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க 24 சென்டிமீட்டர்னு. உங்களை சிலிண்டர் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8. அப்போ h வந்து பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஹைட் வந்து 8 சென்டிமீட்டராக இருக்கும். எதில்? சிலிண்டரில். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். A shuttlecock used for playing badminton as the shape of combination ஆஃப்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் எந்த இரு உருவங்களை இணைத்தால் ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஷட்டில்காக்கில் அந்த இறகு பந்து வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். கரெக்டாக இப்படி தான் இருக்கும். அப்போ எந்த 2 ஷேப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பாட்டம் ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியர், ஒரு அரைக்குளமாக இருக்கும். இந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடைக்கண்டம், கூம்பினோட இடைக்கண்டமாக இருக்கும். ஓகேவா? அதான் பிரஸ்டம்ஷம் ஆஃப் கோனுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. பிரஸ்டம்ஷம் ஆஃப் எ கோன் அண்ட் ஹெமிஸ்பியர், கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்குளம் தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். A rectangular sheet of metal foil with dimension 66 cm into 12 cm is rolled into a form of cylinder of height 12 cm. Find the volume of the cylinderன்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா, இப்போ ஒரு ஷீட் இருக்குது, இப்படி இருக்குது, ரெக்டாங்குலர் ஷீட். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 66 × 12னால் இப்போ நம்மளுக்கு தெரியும் நீளம் தான் பெருசாக இருக்கும். அப்போ 66, இது 12ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அப்படியே வந்து ரோல்டு இன்ட்டு சிலிண்டர் அப்படியே மாற்றும்போது ஹைட்டு வந்து 12 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ சிலிண்டரோட வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் πr²h. இப்போ ஹெச் இப்படியே மாற்றும்போது ஹைட்டும் ஹெச்சும் அவனே கொடுத்துட்டான். ஹெச் வந்து 12, பட் ஆர் வந்து டேரெக்டாக கொடுக்கல. ஓகேவா? இப்போ இந்த 66 இப்போ இதை அப்படியே நினச்சி பாருங்கள். அப்படியே ரோல் பண்ணி சிலிண்டராக பண்ணும்போது அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதோட இந்த சைடு இது வந்து என்னவாக இருக்கும்? அதோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குமா?
என்ன சொல்கிறேன்னு புரியுதா? கீழே இருக்கிறது சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிடும். சர்க்கிளில் கீழே இருக்கிற சர்க்கிளோட சுற்றளவு ஃபார்முலா, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும் 2πr. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கண்டிப்பாக அதோட செவ்வகத்தோட நீளத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ 2πr வந்து 66. அப்போ நம்ம இதிலேருந்து r கண்டுபிடிச்சிக்கலாம். 2 × 22/7 r = 66. எனக்கு r தான் வேணும். அப்போ 66 × 7 / 2 × 22. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இது 2 டைமு, இது 6 டைமு. திரும்ப கேன்சல் பண்ணுறேன். இது 3 2 டேபிளில் 1 டைமு, இது 3 டைமு. அப்போது r பார்த்திங்கன்னா 21/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ கண்டுபிடிக்கலாமா வால்யூம்? சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா இது. அப்போது பையோட வேல்யூ தெரியும் 22/7. r இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 21/2. 21/2 h கொடுத்துட்டாங்க 12. ஓகேவா? இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைமு. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 11 டைமு. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம். ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்கள். 33 × 6 × 21 வரும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 33 × 21 போடுங்க முதல்ல. 33 6 வரும். 693 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ 693 6ஆல் டிவைட் பண்ணும். 3 6 are 18, ரிமைண்டர் 1. 9 6 are 54, 54 1 55, ரிமைனிங் 5. 6 6 are 36, 36 ஒரு 5 41. ஓகேவா? அப்போ 4158 சென்டிமீட்டர் க்யூப். எல்லாமே இது வந்து கன அளவுன்றனால சென்டிமீட்டர் க்யூப் வரும். இப்போ 4158 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?